ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் தமிழா. நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி பேங்கிங் அவேர்னஸ்ல நம்ம செக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான விஷயம் எல்லாம் கத்துனோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் செக்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் செக்கும் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து இங்க ஒரு செக் இருக்கு இல்லையா? ஸோ இந்த செக்ல தான் நான் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பியரர் செக். ஸோ பியரர் செக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செக்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த செக் வந்து யார் பேர்ல இருக்கு? பார்த்திபன் பேர்ல இருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கு. இந்த அக்கௌண்ட் பார்த்திபனோட அக்கௌண்ட். ஸோ பார்த்திபன் இங்க யாரு? பார்த்திபன் தான் டிராயர். இந்த செக்கை இஷ்யூ பண்ண போது பார்த்திபன். ஓகேவா? இந்த ஆக்சிஸ் பேங்க் யாரு? பார்த்திபனோட பேங்க். இந்த செக்கோட பேங்க் அது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து டிராயி பேங்க். ஸோ இப்ப பார்த்திபன் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு செக் கொடுக்க போறாரு? 1,00,000 கொடுக்க போறாரு. ஸோ 1 lakh நான் எழுதிக்கிறேன் இங்க. 1 lakh only. ஓகேவா? யாருக்கு இப்ப கொடுக்க போறாரு அப்படின்னா பே கணேஷ். இப்ப கணேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. கணேஷ்க்கு பார்த்திபன் வந்து செக் கொடுக்குறாரு. ஓகேவா? சோ இப்ப வந்து இந்த செக்ல வந்து ஃபில் பண்ணியாச்சு. டேட் மட்டும் நான் விட்டுருங்க. இப்ப வந்து இந்த செக்கை நம்ம பேரர் செக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிட்டு பாருங்க, ஆர் பியரர் அப்படின்னு சொல்லிட்டு பே கணேஷ் ஆர் பியரர். இப்ப பியரர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செக் வந்து யார் கையில இருக்கோ அந்த ஹோல்டர், இந்த செக் யார் கையில இருக்கோ அந்த ஹோல்டர் ஆஃப் த செக், அந்த யார் கையில இருக்கோ அவர் பேர் தான் பியரர். சோ அது யார் கையில இருந்தாலும் சரி, கணேஷ் கையில இருந்தா கணேஷ் பியரர், ரமேஷ் கையில இருந்தா ரமேஷ் பியரர், லோகேஷ் கையில இருந்தா லோகேஷ் பியரர், ராகேஷ் கையில இருந்தா ராகேஷ் பியரர். இது யார் கையில இருக்கோ அவங்க தான் பியரர். ஓகேவா? சோ ரோட்ல போறவங்க யார் கையிலோ இருக்கு, ஒரு பிச்சைக்கார கையில இருக்குன்னா அவன் தான் பியரர். சோ அந்த மாதிரி யார் கையில இருக்கோ அவங்க தான் இந்த அந்த செக்கோட பியரர். சோ இது வந்து பியரர் செக் அப்படின்னு இருக்கு. இந்த பியரர்ங்கிற வேர்டு வந்து அடிக்கல. சோ அடிக்கல அப்படின்னாலே இது வந்து பியரர் செக். பே கணேஷ் ஆர் பியரர் அப்படின்னு இருக்கு. சோ பார்த்திபன் வந்து ஆக்சிஸ் பேங்க் என்ன ஆர்டர் கொடுக்குறாரு? பே கணேஷ் ஆர் பியரர். அப்படின்னா என்ன? கணேஷ் வந்தா கணேஷ்க்கு பே பண்ணுங்க, இல்ல கணேஷ் வந்தாம வேற யாராவது பியரர் வந்தா அவங்களுக்கும் பே பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குற மாதிரி அர்த்தம் இருக்கு. சோ இப்ப கணேஷ் வந்து போல, கணேஷ் இந்த செக்கை வந்து ரமேஷ் கையில கொடுத்து அனுப்புறாரு. ரமேஷ் நீ போய் பணம் எடுத்துட்டு வா போ பேங்க்ல போய் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ரமேஷ் இந்த செக்கை கையில எடுத்துட்டு வந்து ஆக்சிஸ் பேங்க் கிட்ட கொடுத்தா ஆக்சிஸ் பேங்க் பணம் கொடுக்கணும் ரமேஷ்க்கு. ஏன்னா ரமேஷ் வந்து பியரர் அண்ட் இது வந்து பியரர் செக். சோ பியரர் செக் ஒரு பியரர் எடுத்துன்னு வந்தா யார் எடுத்துன்னு வந்தாலும் அதை கொடுக்கணும். சோ கணேஷ் வந்து இந்த செக்கை இப்ப ரமேஷ் கையில கொடுக்குறாரு, போய் பணம் எடுத்துன்னு. ரமேஷ் நடந்து வர வழியிலே செக்கை தொலைச்சாச்சு. சோ செக்கு வந்து கீழே வந்து தொலைஞ்சு போச்சு. அந்த செக் இப்ப வேற யார் கையோ போய் வந்திருக்கு. யார் கைக்கு வந்திருக்கு அப்படின்னா மிஸ்டர் மிஸ்டர் காமேஷ். சோ காமேஷ் கைக்கு இப்ப இந்த செக் வந்திருக்கு. இந்த காமேஷ் யாரு? காமேஷ்க்கும் இந்த செக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. செக்கு ரோட்ல கடந்தது, அதை பொறுக்கினது காமேஷ். சோ இந்த செக்க காமேஷ் ஆக்சிஸ் பேங்க்ல எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அப்ப காமேஷ்க்கு பணம் வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னா இது பியரர் செக். இந்த செக் யார் கையில இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த பணம் உண்டு. சோ பார்த்திபன் வந்து ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணல யாருக்கு பணம் கொடுக்கணும்னு. இங்க கணேஷ்னு பேர் எழுதியிருந்தாலுமே பே கணேஷ் ஆர் பியரர்னு இருக்கு. சோ ஆர்னா என்ன அர்த்தம்? கணேஷ் வந்தா கணேஷ்க்கு கொடுங்க, அப்படி இல்ல கணேஷ்க்கு பதிலா யார் வராங்களோ பியரர், அந்த பியரருக்கு கொடுங்க. இந்த செக் யார் கையில இருக்கோ அவங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன். சோ இப்ப என்னன்னா பியரர் செக் யார் கையில இருக்கோ அவங்களுக்கு பேங்க் பணத்தை கொடுக்கணும். அதுதான் பியரர் செக். ஓகேவா? இப்ப அடுத்தது பார்க்கலாம் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பியரர் செக். அடுத்தது வந்து ஆர்டர் செக். ஸோ ஆர்டர் செக், இப்போ பேரர் செக் வந்து ரொம்ப ரிஸ்கியான விஷயம் இல்லையா? ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் கையில கிடைச்சாலுமே சரி, அது திருட்டு போயிடுச்சு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா யார் கையில இருக்கோ அவங்க போய் கேஷ் வாங்கிக்கலாம். ஸோ பேரர் செக்ங்கிறது ரொம்ப ரிஸ்கி. ஸோ அந்த ரிஸ்கை குறைக்கிறதுக்காக தான் ஆர்டர் செக் அப்படிங்கிறது. ஸோ ஆர்டர் செக்னா சில செக்ல வந்து இப்ப இந்த செக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல பே டேஷ் ஆர் ஆர்டர் அப்படின்னு எழுதி இருக்கு. பியரர்ங்கிற வார்த்தையே இல்ல. அப்போ இது வந்து ஒரு ஆர்டர் செக். சாதாரணமாவே இது ஒரு ஆர்டர் செக், இது பியரர் செக் கிடையாது. ஆனா இப்ப இந்த பியரர் செக் இருக்குல்ல, இதையும் நம்ம ஆர்டரா மாத்தலாம். இதை நான் அடிச்சுட்டு ஆர் ஆர்டர் அப்படின்னு நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பியரர் செக்கை நான் ஆர்டர் செக்கா மாத்திட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஆர்டர் செக். சில செக் வந்து நார்மலாவே பேங்க் நமக்கு இஷ்யூ பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்டர் தான் இருக்கும், பேரர் இருக்காது. பேரர்ங்கிறது ரொம்ப ரிஸ்கியான விஷயங்கிறதுனால செக் புக் இஷ்யூ பண்ணும் போதே ஆர்டர்னு போட்டுதான் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இப்ப நம்ம வந்து என்ன எழுத போறோம் அப்படின்னா
இந்த செக்லயே நீங்க பாருங்க, பே கணேஷ் ஆர் ஆர்டர் 1 lakh rupees 1 lakh only அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பேரர் செக் ஒரு ஆர்டர் செக்கா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ இந்த பார்த்திபன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க் சொல்றாரு, கணேஷ் வந்தா கணேஷ்க்கு பே பண்ணுங்க, இல்லைன்னா கணேஷோட ஆர்டர், கணேஷ் யாருக்கு பே பண்ண ஆர்டர் பண்றாரோ அவருக்கு பே பண்ணுங்க அப்படின்னு. இப்போ கணேஷ் யாருக்கு பே பண்ண ஆர்டர் பண்றாருன்னு பேங்க்குக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இதுதான் இப்ப செக்கோட பேக் சைடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ செக்கோட பேக் சைடு வந்து இதுதான், ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல பின்னாடி கணேஷ் வந்து எழுதுறாரு, பே டு லோகேஷ் அப்படின்னு எழுதி கணேஷ் சைன் பண்றாரு, ஓகேவா? சோ இது வந்து செக்கோட பேக் சைடு, இது ஃப்ரண்ட், இது பேக். சோ ஃப்ரண்ட்ல சைன் பண்ணிருக்கிறது யாரு? பார்த்திபன். பார்த்திபன் தான் டிராயர். பார்த்திபன் வந்து கணேஷ்க்கு கொடுத்துருக்காரு இந்த செக்க. கணேஷ் என்ன பண்றாரு? கணேஷ் வந்து லோகேஷ்க்கு ஒரு 1 லட்சம் கொடுக்கணும். சோ கணேஷ் என்ன பண்றாருன்னா, நான் வந்து எதுக்கு ஒரு புது செக்க வேற எழுதி கொடுக்கணும், இதே செக்க அப்படியே லோகேஷ்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ கூப்பிடுறாரு. லோகேஷ் இந்தாப்பா நீ இந்த செக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பே டு லோகேஷ் எழுதி பின்னாடி கணேஷ் வந்து சைன் பண்றாரு. இதை சைன் பண்ணி இந்த செக்கை எடுத்து லோகேஷ் கையில கொடுத்துறாரு. இப்ப லோகேஷ் இந்த செக்கை எடுத்து பேங்க்குக்கு போறாரு. சோ இந்த செக்கை எடுத்து பேங்க்குக்கு போனா லோகேஷ்க்கு பணம் கிடைக்குமா? கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஆர்டர் செக் இல்லையா? லோகேஷ் வந்து இந்த இடத்துல பேரர் கிடையாது, லோகேஷ் வந்து ஆர்டர். ஏன்னா கணேஷ் வந்து ஆர்டர் பண்றாரு லோகேஷ்க்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திபன் வந்து கணேஷ்க்கு பே பண்ண ஆர்டர் பண்றாரு ஆக்சிஸ் பேங்க், கணேஷ் வந்து லோகேஷ்க்கு பே பண்ணுங்கன்னு ஆர்டர் பண்றாரு. சோ லோகேஷ் போனா இந்த இடத்துல பணம் கிடைக்கும். இப்ப லோகேஷ் போகல, இந்த இடத்துல லோகேஷ் வந்து ரமேஷ் கையில கொடுத்து அனுப்புறாரு செக். ரமேஷ் நீ போய் பணம் வாங்கிட்டு வாப்பா போப்பா அப்படின்னு. இப்ப ரமேஷ் பேங்க்குக்கு போனா பணம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பேரர் செக். பேரர் செக்க யார் எடுத்துன்னு போனாலும் பணம் கிடைக்கும். பேரர் அந்த செக் யார் கையில இருக்கோ அவங்களுக்கு தான் பணம். இது அப்படி கிடையாது, ஆர்டர். இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆர்டர் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். சோ இதுல லோகேஷ் ஆர்டர் இருக்கு, ஆனா இப்ப ரமேஷ் இந்த செக்கை எடுத்துட்டு போனா பணம் கிடைக்காது, ஓகேவா? சோ இதுதான் நமக்கு பேசிக்கான டிஃபரன்ஸ் ஒரு பேரர் செக்கும் ஆர்டர் செக்குக்கும். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். சோ இப்ப அடுத்தது வந்து டேட் வச்சு இந்த செக்கை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். ஒண்ணு வந்து போஸ்ட் டேட்டட் செக் அல்லது பிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் டேட்டட் செக். இன்னொன்னு ஆன்டி டேட்டட் செக். இது வந்து டேட்டை பேஸ் பண்ணி. சோ முதல்ல நமக்கு இன்னி டேட் என்ன அப்படின்னு தெரியணும். இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், இன்னி டேட் 30/4/2020, ஓகேவா? இதுதான் இன்னியோட டேட். இப்ப நான் இந்த செக்கை இன்னைக்கு கொடுக்குறேன். பார்த்திபன் வந்து இன்னைக்கு இஷ்யூ பண்றாரு இந்த செக்கை கணேஷ்க்கு. சோ இப்ப இந்த இடத்துல டேட் காலம்ல 30/04/2020 அப்படின்னு போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு டேட்டுக்கு இஷ்யூ பண்றாரு, இன்னி டேட்டே போட்டு கொடுத்துட்டாரு. சப்போஸ் 30/04 போடல அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னன்னு போடுறாரு அப்படின்னா டேட் 20/04/2020 அப்படின்னு டேட் போட்டிருக்காரு செக்ல. இன்னி டேட் 34, ஆனா போட்ட டேட் வந்து 24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிஞ்சு போன டேட்டா போட்டு கொடுத்தா அது பேரு ஆன்டி டேட்டட் செக், ஓகேவா? ஆன்டினா முடிஞ்சு போச்சு. சோ ஆன்டி டேட்டட் செக், அதுதான் வந்து முடிஞ்சு போன ஒரு டேட்டா போட்டு கொடுத்தா. இப்ப இதே நான் இதுல வந்து 20/04 போடல, 20/05/2020 டேட் போட்டு கொடுத்துருக்காரு இந்த செக்ல. இன்னி டேட் என்ன? 30/4/2020. சோ வரப்போற ஒரு டேட், ஃபியூச்சர் டேட்டுக்கு போஸ்ட் கொடுத்தா அது பேர் போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வரல அந்த டேட், ஃபியூச்சர் டேட், அது போட்டு கொடுத்தா அது பேர் போஸ்ட் டேட்டட் செக். முடிஞ்சு போன ஒரு டேட்டா போட்டு கொடுத்தா அது ஆன்டி டேட்டட் செக். சோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ், இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆன்டி டேட்டட் செக் வந்து முன்னாடி இருக்கிற எனி டேட்டா வேற இருக்கலாம், பட் ஒரு செக்கோட வேலிடிட்டி என்ன? 3 மாசம் தான். எந்த செக்கா இருந்தாலும் 3 மாசத்துக்கு தான் வேலிடி இல்லையா? சோ இந்த டேட்டுக்கு 3 மாசத்துக்குள்ள எந்த டேட் போட்டு கொடுத்தாலும் நம்ம போய் அதை ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் பேங்க்ல, ப்ராப்ளம் இல்ல. சோ இதே மாதிரி இப்ப 25/2020 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் இந்த செக்கை எப்படி போய் ப்ரெசென்ட் பண்றது அப்படின்னா, இந்த 25 கண்டிப்பா வரணும். 20th May வந்தாதான் நான் இந்த செக்கை போய் பேங்க்ல போட முடியும். அது வரைக்கும் இது சும்மா பேப்பர் தான், இந்த செக் எனக்கு எந்த யூஸும் கிடையாது. சோ இந்த செக்கை போய் போட்டாலும் இது கிளியர் ஆகாது, பேங்க்கு பணம் கொடுக்காது. சோ நான் இப்ப நாளைக்கே இந்த செக்கை எடுத்துன்னு போய் பேங்க்ல பணம் கேட்கிறேன் அப்படின்னா பேங்க் பணம் கொடுக்காது. ஏன்னா செக்ல போட்டுக்கிற டேட் 25/2020, அந்த டேட் வந்தாதான் பேங்க் அதை பணத்தை கொடுக்கும். அதுதான். சோ இந்த மாதிரி போஸ்ட் டேட்டட் செக் யூஸ்வலா ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து இன்னைக்கு செக் கொடுக்குறேன், ஆனா சோ போஸ்ட் டேட்டட் செக் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப இன்னி டேட்டுக்கு நான் வந்து செக் கொடுக்குறேன், ஆனா என் அக்கௌண்ட்ல 1 லட்சம் காசு இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க.
அப்ப நான் என்ன கொடுப்பேன், 25 இப்ப நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு அக்கௌண்ட்ல பணம் வர வேண்டியிருக்கு, எனக்கு 10ஆம் தேதி சேலரி வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப நான் 25 போட்டு கொடுத்தேன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறமா அவங்க எப்ப வேணா அதை போய் போட்டுக்கலாம். 20th அன்னைக்கு கண்டிப்பா என் அக்கௌண்ட்ல பணம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஒரு ஃபியூச்சர் டேட்டா போட்டு கொடுக்குறேன். சோ அந்த டேட்டுக்கு அப்புறமா அவங்க என்கேஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த டேட்டை போட்டு கொடுக்கணும். சோ பழைய டேட்டு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்ல, 3 மாசத்துக்குள்ள அவங்க போய் எப்ப வேணா வாங்கிக்கலாம். சோ இதுதான் சிம்பிளான லாஜிக் தான். ஆன்டினா பாஸ்ட், போஸ்ட்னா ஃபியூச்சர். சோ வரப்போற டேட்டா போட்டு கொடுத்தா அது போஸ்ட் டேட்டட் செக், முடிஞ்சு போன டேட்டா போட்டா ஆன்டி டேட்டட் செக். இப்ப அடுத்தது பார்க்கலாம். சோ இப்ப இதுல வந்து 5/1/2020 இருக்கு. இதுதான் இந்த செக்ல எழுதி இருக்கிற டேட், சரியா? சோ 5/1/2020 இன்னைக்கு என்ன டேட்? 30th ஏப்ரல். 3 மாசம் தானே ஒரு செக் வேலிடு. இப்ப 5 ஜனவரி, சோ 5 பிப்ரவரி, 5 மார்ச், 5 ஏப்ரல், 3 மாசம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் இந்த செக்கை எடுத்துன்னு போறேன் அப்படின்னா பேங்க் என்ன பண்ணும்? இந்த செக்கை வாங்கிக்காது, இந்த செக்குக்கு எனக்கு பணத்தை கொடுக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்டேல் செக் அப்படின்னு சொல்லப்படும். ஸ்டேல் அப்படின்னா பழசு, முடிஞ்சது, ஓகேவா? இது வந்து ஒரு வேஸ்டான ஒரு செக் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது பேர் வந்து ஸ்டேல் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாசம் முடிஞ்சு போன ஒரு செக் வந்து ஸ்டேல் செக். அப்படின்னா இந்த செக்கை எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த செக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கணேஷ் என்ன பண்ணணும், திருப்பி பார்த்திபன் கிட்ட போய் சொல்லணும், இந்த செக்குக்கு வந்து 3 மாசம் முடிஞ்சு போயிடுச்சு, எனக்கு டேட்டா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டா அடிச்சுட்டு இங்க வந்து 5/1 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 30/4/2020 அப்படின்னு எழுதி இங்க பார்த்திபன் வந்து இன்னொரு ஒரு சைன் போட்டு கொடுத்தா அந்த செக்கு இப்போ இன்னில இருந்து வேலிடா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த செக்கை வந்து திருப்பி வாங்கிட்டு வேற ஒரு புது செக் தான் இஷ்யூ பண்ணணும். ஓகேவா? சோ ஒரு செக்ல சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு காலம் எது அப்படின்னா டேட் மட்டும்தான். இந்த இடத்துல வந்து டேட் சேஞ்ச் பண்ணாம வேற ஏதாவது சேஞ்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பார்த்திபன் இந்த செக் கணேஷ் பேர்ல கொடுத்துட்டாரு, இது அடிச்சுட்டு இங்க லோகேஷ் அப்படின்னு எழுதினாருன்னு வச்சுக்கோங்க. இது சைன் பண்ணாலும் பேங்க் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இந்த இடத்துல 1 lakh இருக்கு, இது அடிச்சுட்டு 2 lakhs அப்படின்னு எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்காது. இந்த இடத்துல வந்து அடிச்சுட்டு வேற ஏதாவது எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்காது. உங்க ஒயிட்னர் போட்டா அக்செப்ட் பண்ணிக்காது. சோ இந்த செக்லயே வந்து கை வைக்கக்கூடிய ஒரே இடம் டேட் தான். சோ டேட்டை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் அந்த யார் வந்து இஷ்யூ பண்றாரோ செக், இந்த டிராயர் அந்த இடத்துல ஃபுல் சிக்னேச்சர் பண்ணணும். அப்பதான் இதை வந்து பேங்க் அக்செப்ட் பண்ணும். வேற எந்த இடத்துல ஒரு சின்ன ஓவர் ரைட்டிங், கரெக்ஷன், ஒயிட்னர் எது இருந்தாலுமே பேங்க் ரிஜெக்ட் பண்ணிடும். கண்டிப்பா இந்த செக்கை வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? இப்ப அடுத்த டைப் பார்க்கலாம். சோ இங்க 2 செக் இருக்கு இப்போ. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? பே கணேஷ் ஆர் பியரர் ₹50,000 ஒன்லி. இங்க என்ன இருக்கு? பே கணேஷ் ஆர் ஆர்டர் 50,000 ஒன்லி. சோ எல்லாம் அதேதான், டேட்டும் அதேதான், அமௌண்ட் அதேதான், எல்லாம் அதேதான். இப்போ இந்த 2 செக்குக்கு என்ன வித்தியாசம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? இது வந்து பியரர், இது வந்து ஆர்டர். சோ இது ஒரு பியரர் செக், இது வந்து ஆர்டர் செக். ஓகே, அதுதான் இப்ப இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஓபன் செக் அண்ட் கிராஸ்டு செக் அப்படின்னு. இந்த பியரர் செக் அண்ட் ஆர்டர் செக் ரெண்டுமே நம்ம வந்து சேர்த்து ஓபன் செக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா எதுவும் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்த நம்ம வந்து பார்க்கணும், இந்த இடத்துல கோடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கோடு எதுவும் இல்ல அப்படின்னா இது வந்து ஓபன் செக் அப்படின்னு அர்த்தம். ஓபன் செக்குக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா ஒரு ஓபன் செக்கை எடுத்துன்னு போய் பேங்க்ல கொடுத்தா பணமா வாங்க முடியும். ஓகேவா? சோ அக்ராஸ் த கவுண்டர்ல நீங்க நின்று கேஷ் வேணும் அப்படின்னா அவங்க கேஷ் கொடுப்பாங்க உங்களுக்கு. சோ இதுதான் ஓபன் செக் அப்படிங்கிறது. இது பியரரா இருக்கு, இது வந்து ஆர்டரா இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம். என்னன்னா பியரர்னா யார் கையில செக் இருக்கோ அவங்க போனாலே கேஷ் கிடைக்கும். ஆர்டர்னா அப்படி இல்ல, யார் பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அவங்க போனா மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா? சோ ஒண்ணு கணேஷ் போகணும், இல்ல கணேஷ் ஆர்டர் பண்ற இன்னொரு ஒரு பர்சன் போகணும். சோ இப்ப கணேஷ் தான் போறாருன்னு வச்சுக்கோங்க. கணேஷ் இந்த செக் எடுத்துன்னு போறாரு. அப்ப பேங்க் பணம் கொடுக்குமா? கொடுக்கும். ஏன்? இந்த செக் கணேஷ் பேர்ல இருக்கு, இன்னொன்னு இது பியரர் செக். சோ யார் வந்தாலும் பணம் கொடுக்கணும். அடுத்தது இந்த செக்க கணேஷ் எடுத்துன்னு போறாரு பேங்க்குக்கு. அப்ப பேங்க் பணம் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். ஏன்? இந்த செக் கணேஷ் பேர்ல தான் இருக்கு அண்ட் கணேஷ் தான் வந்திருக்காரு. இது ஆர்டர் செக். சோ இந்த செக்குக்கும் பேங்க் வந்து பணம் கொடுக்கும். இப்ப நான் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்றேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல 2 கோடு போடுறேன். ஓகேவா? இப்ப இந்த 2 செக்குக்கு என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல கோடு இல்ல, இந்த இடத்துல கோடு இருக்கு. இப்ப நான் இந்த பியரையும் அடிச்சிடுறேன், ஆர் ஆர்டர் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த 2 செக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தா இதுவும் ஆர்டர், இதுவும் ஆர்டர் செக் தான். ஆனா இந்த இடத்துல கோடு இல்ல, இந்த இடத்துல கோடு இருக்கு. சோ இந்த கோடு இல்லாத இந்த செக்கை எடுத்துட்டு போனா பணம் கிடைக்கும்.
இந்த கோடு இருக்கிற செக் எடுத்துட்டு போனா பணம் கிடைக்காது. அதுதான் சின்ன டிஃபரன்ஸ். இந்த ரெண்டு கோடு வர போடுற டிஃபரன்ஸ் அது. சோ கோடு இல்ல அப்படின்னா ஓபன் செக் அப்படின்னு சொல்லுவோம். அது பேரரா இருந்தாலும் சரி ஆர்டரா இருந்தாலும் சரி எந்த கிராசிங்கும் இல்ல, இந்த கோடுக்கு பேர் கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ கிராசிங் எதுவும் இல்லைன்னா அது ஓபன் செக். ஓபன் செக்க பேங்க்ல எடுத்துன்னு போனா கேஷ் பண்ணலாம், கேஷ் பண்ணலாம், பணமா வாங்கலாம். இந்த கோடு இருந்தது அப்படின்னா இது பேர் கிராஸ்டு செக். சோ ஓபன் செக், கிராஸ்டு செக், அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். ஓகேவா? சோ இந்த கிராஸ்டு செக்னா நம்மளால பணமா வாங்க முடியாது. பணம் வாங்க முடியாது. ஓபன், கிராஸ்டு, இதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் செக். சோ கோட் இல்லைன்னா ஓபன் செக், கிராஸ் பண்ணிருந்ததுன்னா அது பேர் கிராஸ்டு செக். சோ இந்த கிராஸ் செக்கை வச்சுட்டு பணம் வாங்க முடியாது அப்படின்னா என்ன யூஸ் இந்த செக்கோடது? இந்த செக்கை அக்கௌண்ட்ல தான் போட முடியும். அதுதான் டிஃபரன்ஸ். சோ இந்த மாதிரி கோடு இருந்ததுனாலே அது த்ரூ பேங்க் தான் போகணும், பணமா போக கூடாது கையில. அதுதான் வந்து இதோட அர்த்தம். சோ இந்த கோடு இருந்ததுன்னா கணேஷோட அக்கௌண்ட்ல தான் போட முடியும். இல்ல கணேஷ் வந்து குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, வேற யாருக்கோ ஆர்டர், பின்னாடி எழுதி கொடுக்குறாரு பே டு லோகேஷ் அப்படின்னு எழுதி சைன் பண்ணி கொடுக்குறாரு. அப்ப லோகேஷோட அக்கௌண்ட்ல தான் போட முடியும். சோ யாருக்கு போகலாம்னாலும் சரி அக்கௌண்ட்ல தான் போட முடியும், பணமா கொடுக்க முடியாது. அவ்வளவுதான் பேசிக் டிஃபரன்ஸ். சோ கோடு இல்ல ஓபன் செக் அப்படின்னா கேஷா வாங்கலாம், கோடு இருக்கு கிராஸ் செக் அப்படின்னா கண்டிப்பா அக்கௌண்ட்ல தான் போட முடியும். அதுதான் இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். சோ இப்ப நம்ம வந்து பியரர் செக், ஆர்டர் செக், போஸ்ட் டேட்டட் செக், ஆன்டி டேட்டட் செக், ஸ்டேல் செக், ஓபன் செக், கிராஸ் செக், இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? சோ இந்த கிராசிங்லயே வந்து நிறைய விதமான கிராசிங் இருக்கு. சோ இந்த ரெண்டு கோடு போடுறது, கோடுக்கு நடுவுல ஏதாவது எழுதுறது, சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. கிராசிங் வந்து தனியா இன்னொரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோல பாருங்க, அப்பதான் கிராசிங் டீடைலா உனக்கு புரியும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.